ஹாய் யுவர்ஸ், இங்கே பாருங்கள். இப்போ நம்ம புளிச்சக்கீரையை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். இங்கே பாருங்கள், புளிச்சக்கீரையில் இது செம்புளிச்சக்கீரைன்னு சொல்லுவாங்க. இதோடைய காம்பு பாருங்கள், சிவப்பாக இருக்கும். இதான் பாருங்கள் எப்படி சிவப்பாக இருக்குதுன்ட்டு. இதோடைய தண்டு சிவப்பாக இருக்கும். இது வெள்ளை புளிச்சக்கீரையை விட இது புளிப்பு ஜாஸ்தியாக இருக்கும். ஆனால் இது ரொம்ப உடம்புக்கு நல்லது தான். இங்கே பாருங்கள் பாருங்கள், நல்லா சிவப்பாக நல்லா தெரியுது பாருங்கள். இதுதான் செம்புளிச்சக்கீரை. புளிச்சக்கீரை உடம்புக்கு ரொம்ப நல்லது. எப்பப்போ கிடைக்குதோ அப்பப்போ வாங்கி கண்டிப்பாக சாப்பிட்ணும். பாருங்க, இந்த காம்பெல்லாம் பாருங்கள் எவ்வளோ சிவப்பாக இருக்குது பாருங்கள். செம்புளிச்சக்கீரை இது வெண்புளிச்சக்கீரைன்னு சொல்லுவாங்க. இங்கே பாருங்கள், இதோடைய இலையெல்லாம் பாருங்கள் வெள்ளையாக இருக்குது, க்ரீனாக இருக்குது பாருங்கள். தான் இது ஃபுல்லாகவே எங்கள் வீட்டில் சின்ன தோட்டம் வச்சுருக்குறோம். அது இதாக இருக்குது பாருங்கள். தான் இதுதான் வெண்புளிச்சின்னு சொல்லுவோம். இது பாருங்கள். இங்கே பாருங்கள், இது காம்பு எல்லாமே கொஞ்சம் வெள்ளையாக இருக்குது பாருங்கள். இந்த இடத்துக்கு ஃபுல்லாக இந்த விதை வச்சுருக்குறோம். இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. புளிச்சக்கீரை பார்த்தா கண்டிப்பாக வாங்கி சாப்பிடுங்க யுவர்ஸ். இங்கே பாருங்கள், இது நீங்கள் என்ன பண்ணலான்னா, இந்த கீரையை இந்த கீரைக்குள்ளே கத்திரிக்காய், வெங்காயம், தக்காளி எல்லாம் போட்டு நல்லா வதக்கி கெடசலா பண்ணலாம். இல்லைன்னா தொக்கா செய்யலாம். ஊறுகாய் மாதிரி செஞ்சு கூட நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா சுடு சாப்பாட்டுக்கு போட்டு சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாகவும் நல்லா சுவையாகவும் இருக்கும். இங்கே பாருங்களேன், இதை சும்மா ஒரு குச்சி நீங்கள் வச்சிங்கன்னா கூட தொட்டியில் வச்சு நல்லா வளர்ந்துடும். இதுக்கு வேறு விதையெல்லாம் அப்படிலாம் தேவையே இல்லை. நீங்கள் வாங்கிட்டு தான் அந்த குச்சியை நல்லா தண்ணி இருக்கிற இடத்துக்கு வச்சிங்கன்னா அது பாட்டுக்கு நல்லா வளர ஆரம்பிச்சிடும். நீங்களே வீட்டிலே கீரை பறிச்சிக்கலாம். இந்த கீரை நான் அப்படி தான் விதை கிடைக்கல, அந்த குச்சி தான் நான் நெட்டு வச்சேன். இப்போ பாருங்க, அது விழுந்து விழுந்து நிறைய முளைச்சிருச்சு. அந்த மாதிரி நீங்களும் பண்ணுங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். இது உரம் இல்லாத நல்ல கீரை. இதில் கத்திரிக்காய் மிக்ஸ் பண்ணி கிடைஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இது ரொம்ப புளிப்பு இல்லாமல் இருக்கும். அது கொஞ்சம் நல்லாவே புளிக்கும். சிவப்பு புளிச்சக்கீரை நல்லாவே புளிக்கும். இது புளிக்கும், ஆனால் ஓரளவு தான் புளிக்கும். ஆனால் ரெண்டுமே நல்லா சுவையாக இருக்கும், சத்து நிறைஞ்சது தான். வாங்கி சாப்பிடுங்க.
இந்த கீரை நல்லா எண்ணெயில் வதக்கி வெங்காயம் தக்காளிலாம் போட்டு நல்லா அரைச்சிட்டு மீண்டும் கடுகு எல்லாம் எண்ணெயில் போட்டு நல்லா தாளிச்சிட்டிங்கன்னா ரொம்ப சுவையாக இருக்கும். இதோட இப்படி கட் பண்ணி அப்படியே செடி வச்சிட்டிங்கன்னா போதும். 2-3 நாள் நல்லா தலைய ஆரம்பிச்சிடும். இது பூ பூக்கும், ஒரு மாதிரி வயலட் கலரு, நல்ல ஒரு ரெட் கலரில் பூக்கும். மொக்கு அந்த கலர் இருக்கும், ரெட் கலராக பூ பூக்கும். பார்க்குறக்கே அழகாக இருக்கும் பூவு. ட்ரை பண்ணி பாருங்கள் யுவோஸ். பாய் யுவோஸ்.